உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கிறதே எந்த நாசுமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கிறதே எந்த நாசுமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். உள்ளமானந்த கீதத்திலே கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 31 வரை, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 19 வரை. தியானத்திற்கான தலைப்பு நன்மையான பரிசு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யாக்கோபு 1:17. நமது தேவன் நன்மைகளின் தேவன். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் ஜோதிகளின் பிதா. அந்த ஒளியில் நன்மையை தவிர எந்த ஒரு இருளின் தீமைகளும் கிடையாது. வரவிருக்கும் புதிய ஆண்டிலும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நினைத்து ஒளியின் பிள்ளைகளாக அந்தகாரத்தை நோக்கி உருளுகின்ற இந்த உலகில் நன்மையின் வெளிச்சத்தை பிரகாசிப்போமாக. தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. சங்கீதம் 31:19. தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளின் தொகைகளை கணக்கிட முடியாது. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 1 கொரிந்தியர் 2:9. ஆனால் கிறிஸ்துவை நம்புகிற நமக்கோ அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், ரட்சிப்பு ஆகிய ரகசியங்களை தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நன்மைக்கு ஈடேது? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. ரோமர் 8:28 என்கிறார் பவுல். இந்த நன்மை எது? அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. ரோமர் 8:29. யாக்கோபு 1:17 குறிப்பிடுகின்ற நன்மை எது? நம்மை சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தார். கிறிஸ்துவுக்குள் நமக்கு புதிய வாழ்வை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த நன்மைகள் மாறாதது, நித்தியமானது. இப்படி இருக்க நமக்கு நன்மை என்று நாம் நினைக்கிறவைகள், உதாரணத்துக்கு வியாதியில் சுகம் போன்றவற்றை கர்த்தர் நமக்கு பரிசுகளாக கொடுத்திருக்கிறார் என்று ஆண்டவரை துதிக்கிறோம். நல்லது. இப்போது கேள்வி இதுதான். தேவன் நன்மைகளின் தேவன். அவரிடத்தில் தீமை இல்லை. ஆனால் நமக்கு நன்மை அல்ல என்று நமக்கு காணப்படுகிறவைகள், உதாரணத்துக்கு வியாதி, தோல்வி போன்ற காரியங்களுக்கு நாம் முகம் கொடுக்கும் போது, இவையும் தேவனால் நமக்கு அருளப்பட்ட நன்மையான பரிசுகள், இவற்றிலும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்று, அவற்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை கண்டறிந்து நம்மால் கர்த்தரை துதிக்க முடியுமா? சாட்சி பகர முடியுமா? நன்றி செலுத்த முடியுமா? முடியுமானால் ஜோதிகளின் பிதாவின் நன்மைக்கு உரிமையுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஜெபம் செய்வோமாம். கர்த்தாவே, நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உம்மிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. உமக்கே எல்லா கனத்தையும் மகிமையையும் செலுத்துகிறோம். ஆமேன்.